ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ வானாச்சல மகாமுனிபியோ நமஹ. ஏனமாய் நிலங்கேண்ட என்னப்பனே என் கண்ணா, என்றும் என்னை ஆளுடைய வானநாயகனே, மணிமாணிக்கச் சுடரே, தேனமாம் விஜீதன் ஸ்ரீவரமங்கத் கைதொழுவுரை வனமாமலையே அடியேன் தொழவந்தருள. ஆரணக்கு நின் பாதமே சரணாகத் தந்தொழிந்தாய், உனக்காருகை மாறு நான் ஒன்றில்லேன், எனதாவியும் உனதே. சேருகள் கரும்பம் பெருஞ்சென்னலம் மலிதன் ஸ்ரீவரமங்கை நாறுபோந்துழாய் முடியாய் தெய்வநாயகனே. ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுடைய நிர்கேதுக கடாட்சத்தினாலே இந்த கன்னியா மாத உற்சவம் தொடர்ந்து இன்றைக்கி நாம் 2வது நாளாக அனுபவிக்கிறோம். இந்த கன்னியா மாத உற்சவங்கள் விக்னங்கள் இல்லாமல் மங்களகரமாக நடைபெறுவதற்காக அந்த திவ்ய தம்பதிகள் திருவடித்தாமல்கள் முதலில் பிரார்த்திக்கிறோம். நேத்திக்கே நாம் அனுபவித்தபடி இந்த கன்னியா மாதத்தில் அந்த வைஷ்ணவ பெண்மணிகளுடைய வைபவத்தை நாம் அனுபவிக்க போகிறோம். இதுதான் நாம் அவளுக்கு செய்யக்கூடிய உயர்ந்த ஒரு கைமாறாக இருக்க முடியும். இவ்வளோ உயர்ந்த தத்துவங்களை ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த பெண்மணிகள். அதனால தான் அதுக்கு ஏத்தம். குரு பரம்பரையில் இந்த கிரந்தங்கள் ரொம்ப சிறப்பாக சேர்த்திருக்கிறார்கள். அதை நாம் அனுபவிக்க போகிறோம். 3 பெண்மணிகள் ஏற்கனவே சொன்னபடி திருக்கோளூர் பெண்பிள்ளை, அடுத்தது திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை, 3வது சென்னியம்மாள்னு அந்த 3 பேருடையது நாம் அனுபவிக்க போகிறோம். முதல்ல திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியத்தை அனுபவிப்போம். திருக்கோளூர் அப்படிங்கிற க்ஷேத்திரம் நம்முடைய பிரபன்னஜன கூடஸ்தரான சுவாமி நம்மாளுடைய அவதார ஸ்தலமான ஆழ்வார் நகரி, திருவழி நாடுன்னு சொல்லுவா. அந்த காலத்தில் தென்குருகூர் சொல்லுவா. அப்பேற்பட்ட அந்த ஆழ்வார் திணறி பக்கத்தில் திருக்கோளூர் அப்படின்னு பெருமாளுடைய அருமையான ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. பெருமாள் அங்கே வைத்தமாநிதி பெருமாள், வைத்தமாநிதி அருமையான பேர். குபேரனுக்கே நிதியை கொடுத்த பெருமாள் அவர் தான். குபேரன் ஒரு தடவை செல்வத்தெல்லாம் இழந்துடுறான். தேவி குபேரனுக்கு சாபம் கொடுத்துட்றா, உன்னுடைய ரூபம் அரூபமாகட்டும், உன் செல்வங்கள்லாம் இழந்து போட்டும் சாபம் கொடுத்துட்றா. தவறு செஞ்சதுனால குபேரன் தன்னுடைய தவறை உணர்ந்து மாத்தாட்ட மன்னிப்பு கேட்குறான். உன்னுடைய செல்வங்கள்லாம் பெருமாள்கிட்ட இருக்குது, நீ அவர்கிட்ட போய் கேட்டு பிரார்த்தனை பண்ணி வாங்கிக்கோ அப்படின்றார். குபேரன் திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாளை சேவித்து பிரார்த்தனை எல்லாம் பண்ணி பெருமாள் அவருக்கு ஒரு நிதி கொடுக்குறார். நவநிதிகளில் ஒரு நிதி கொடுக்குறார் பெருமாள் குபேரனுக்கு. அந்த ஒரு நிதியே எவ்வளோ இருக்குன்னா, குபேரன் திருவேங்கடமுடையானுக்கு சீனிவாச கல்யாணத்தில் பத்மாவத்தியாரை கல்யாணம் பண்ணுறதுக்காக செலவுகளுக்காக அந்த நிதிகளெல்லாம் அவர் தான் கொடுக்குறார். அதற்கான வட்டியை அந்த சீனிவாச பெருமாள் திருவேங்கடமுடையான் இந்த கலியுகத்தில் இன்றைக்கி வரைக்கும் கட்டின்னு இருக்கார். சீனிவாச பெருமாளே குபேரன்ட்ட, குபேரா இது கலியுகம்,
ஆகையினால் நான் உனக்கு பத்திரமாகவே எழுதி கொடுத்துட்றேன், நாளைக்கு யாராவது உண்டு இல்லைம்பான்னு அவரே பத்திரம் கொடுத்துருக்கார். தாமிர பத்திரம் திருமலையில் இருக்குது. அதனால் குபேரனுக்கு அந்த இன்றைக்கு வரைக்கும் அவர் கொடுத்த நிதிக்கு வட்டி தான் போயின்ட்டுருக்கு. அப்படி செல்வங்க கொடுத்தார் பெருமாள், வைத்தமாநிதி பெருமாள். சுவாமி நம்மாழ்வார் தம்முடைய பாசுரத்தை சொல்கிறார், திண்ணம்மன் இளமான் புகுமூர் திருக்கோளூரே அந்த நாயிகா பவத்தில் பாடுறச்சே சொல்கிறார். பேர்பட்ட வைத்தமாநிதி பெருமாள் சந்நிதி. இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளைங்கிற அந்த பெண் குழந்தை அந்த திருக்கோளூரில் இருக்கா. அவளுக்கு ஒன்றும் அதிகமாக செல்வங்கள் அதெல்லாம் இல்லை அந்த ஊரில். அது கூட அந்த குழந்தைக்கு பெரிதாக தெரியவில்லை. ஆனால் இந்த வார்த்தைகளை தான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்டால் தான் அவள் எவ்வளோ உயர்ந்த எண்ணத்தில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஜெகதாச்சாரிய சுவாமி ராமானுஜர் பிரபலநஞ்சன குலஸ்தான சுவாமி நம்மாழ்வாரை சேவித்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஆதினி பிரானை சேவிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த திருக்கோளூர் வைத்தியமான பேருக்காக இங்கேருந்து ஆழ்வார் நடந்து வரார். திருக்கோளூருக்குள்ளே சுவாமி எம்பெருமானார் புகப் போகிறார். இப்போ இந்த பெண் பிள்ளை அந்த திருக்கோளூர்லேருந்து வெளியில் போகிறதுக்காக கிளம்பின்னு இருக்கா. திருதண்டி சன்னியாசி சுவாமாராமதர் ஊர்த்துகார மன்றம் 12 திருமணோட சேவிக்கிறா. திருதண்டித்தோட பார்த்தோன்னு கிழிந்து சேவிக்கிறா. ஆச்சாரனை சேவிக்கிறா. ஆச்சாரனை சேவித்தா ஆச்சாரிய கடாட்சம் ஆகிறது. ஆச்சாரியர் அந்த பெண்பிள்ளையுடைய முகத்தை பார்க்குறார். ஒரே தேஜஸாக இருக்குது முகம். எவ்வளவு ஞானம், எவ்வளவு தேஜஸாக இருக்குது. பார்த்தோன்னே ஆச்சாரியனுக்கு தெரியாதா? அப்போது அந்த பெண்மணியை பார்த்து கேட்குறார் சுவாமி ராமானுஜர், ஒரு கிழங்கு தினை கிழங்காவது சாவிட்டு ஒரு கூரை வீட்லையாவது இந்த ஊரில் இருக்க வேண்டாமாம்மா? எல்லோருக்கும் புக்கும் ஊர் உமக்கு போகும் ஊர் ஆயிற்றோ, இதற்காக இந்த ஊரை விட்டு வெளில போகணும் அப்படின்னு கேட்குறார் சுவாமி ராமானுஜர் இந்த பெண் குழந்தையை. அதற்காக அந்த பெண்மணி அளித்த வார்த்தைகள் தான் இந்த 81 ரகசியங்கள். இவ்வளோ அருமையான வார்த்தைகள் அந்த குழந்தை சொல்கிறது. கேட்டு அப்படியே பிரமிச்சு போயிடுறார் ஆச்சாரியன். ஜெகதாச்சாரியாலே அதுக்கு ஒன்றும் குறைபாடே சொல்ல முடியல. ரொம்ப ரசித்து வேறு கேட்குறார் அந்த பெண்மணியோட வார்த்தைகளை. அந்த பெண்மணி அதுக்கு என்ன சொல்கிறான்னா, எனக்கு இந்த ஊரில் இருக்கிறதுக்கு காசு பணம் இல்லைன்னு சொல்ல, இந்த ஊரில் எனக்கு இருக்கிறது இந்த மாதிரி தகுதி இருக்கா, இந்த மாதிரி இருக்கேனா அப்படின்னு பெரிய பெரிய பெரியவாளுடைய வார்த்தைகளை தான் சொல்கிறான். எங்கே இருந்தாலும் சொல்கிறா. ராமாயணத்துலேருந்து சொல்கிறா, இதுலேருந்து சொல்கிறா, எங்கெங்கேருந்து சொல்கிறா. ராமானுஜட்டே ராமானுஜ வைபவத்தை சொல்கிறா. இந்த மாதிரி அனுபவிக்கிறான். இந்த மாதிரி வார்த்தைகளில் முதல் ரகசியம், வார்த்தை ரகசியமோ அழைத்து வரச் சென்றேரோ அக்ரூரைப் போலே. அதாவது துவாபர யுகத்தில் வசுதேவருக்கும் தேவகிக்கும் திருமணமாகி அவனுடைய சகோதரனான கம்சனே தேவகிக்கும் வசுதேவத்திற்கும் ரதத்தில் அந்த திருக்கல்யாண உற்சவத்தோடு ரதத்தில் கூப்பிட்டு போகிறான். இப்போ ஆகாஷவாணி அசரீர் சொல்கிறது, அட மூடனே, நீ யாரை இந்த கல்யாணத்தில் தேரில் கூண்டு போறியோ இந்த தேவகிக்கு பெறக்கூடிய 8வது குழந்தை தான் உனக்கு யமன் அப்படின்னு சொல்லிடுறது ஆகாஷவாணி. அப்படி ஆசையாக தன்னுடைய சகோதரிக்கு திருமண வைபவங்கள்லாம் பண்ணி கொண்டிருந்த கம்சனுக்கு புத்தி அப்படியே மாறிடுது, கொடூரமாகிறது. ரொம்ப கோபமாக ஒரு ஆயுதத்தை எடுத்து தேவகியை கொல்ல போகிறான். வசுதேவர் அவன் காலை பிடிச்சின்னு கெஞ்சுறார், உன்னுடைய சகோதரி நீயே கொல்லலாமா கம்சா? உனக்கு என்ன கவலை? அந்த குழந்தை உன்னை கொல்லுன்னு சொன்னதான்னு நீ கவலைப்படுற. சரி, நாங்கள் அந்த குழந்தைய உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம். 8வது குழந்தை இல்லை, எல்லா குழந்தையுமே உங்களுக்கு கொடுத்துட்றோம் கம்சா அப்படின்னு வசுதேவர் தான் தேவகிக்காக பிரார்த்தனை பண்ணுறார்.
காலை பிடிச்சிட்டு பிரார்த்தனை பண்ணுறார். கம்சனுக்கு சந்தேகம், அதனால் இவாளை காலாகிரகத்தில் கொண்டு அடைச்சிடும், வெளியில் போகக்கூடாதுன்னு ரதத்தில் கொண்டு போன அவளை காலாகிரகத்தில் கொண்டு சங்கிலிலாம் போட்டு கட்டி போட்டுருக்கான். தன்னுடைய சகோதரியும் அவருடைய பர்த்தாவான வசுதேவரையும் கட்டி போட்டுருக்கான். இப்போது சங்கல்பப்படி அந்த குழந்தைகள் அவள் கொடுக்குறா. ஒவ்வொரு தடவையும் அந்த குழந்தைகளை கொடுக்கறதே அந்த பெற்ற தாயாருக்கு தான் அந்த மனசு எவ்வளோ பாடுபடுங்கிறது தெரியும், மற்றவாளுக்கு தெரியாது. 10 மாதம் சுமந்து வைத்த குழந்தைய ஒரு கல் மற்ற இவரை கல்மேல் அடித்து கொள்றான் ஆழ்வார் சொல்கிறார். கல்லடை கொன்றான் மகாபாவி கம்சன். குழந்தைய காலை பிடிச்சி தலையை அடித்து கொள்றான். மாயாவை கொல்ல முடியல, மாயா மேலே போயிடுறா. மாயா மேலே போய் சொல்கிறா, ஆகாசவாணியா முட்டாள், உன்னால் என்ன கொல்ல முடியாது, உன்னை கொல்றவன் அங்கே கோலத்தில் வளரான்னு சொல்லிடுறான். கிருஷ்ணர் அங்கே போயிடுறா. அப்போ தான் கம்சனுக்கு உயிரில் பயமே வருது. அது வரைக்கும் பயமே இல்லை. இப்போது இப்படியாக இருக்கிறதுனால கம்சனுக்கு எதிரியாயிடுறார் கண்ணன். எல்லாருக்கும் கம்சனுக்கு எதிரியாயிடுறார். கிருஷ்ணனுங்கிற பேரே கம்சனுக்கு கேட்கக்கூடாது. அப்படி கம்சன் இருக்கிறச்சே கிருஷ்ணன்ட்ட பிரியம் இருக்கிறவா, அந்த முதலால் இருக்கிறவாள்கிட்டையும் நிறைய பேர் கிருஷ்ணன்ட்ட பிரியம். அவள்லாம் வருவா. அந்த ரிஷிபத்தினிகள் வருவா, அடுத்து அனுபவிப்போம். அது மாதிரி கம்சனுடைய சாரதி அக்ரூரர், அவருக்கும் கிருஷ்ணர்கிட்ட ரொம்ப பக்தி. அதெல்லாம் பூர்வஜன்மஸ்தானம் எப்படி இருக்கோ அப்படி வரும் வாசனை. எது எங்கே சேருமோ அது அங்கே சேரும். ஆகையினால் சேராத நகை சேர்க்கும் பெருமானா அவரால் தான் முடியும், மற்ற வாழ முடியாது. அவர் அந்த அக்ரூரருக்கு பணம் கண்ணங்கிட்டே போயிட்டுருக்கும். இருந்தாலும் உத்தியோகம் இந்த பாவி கம்சன்கிட்ட என்ன பண்ணுறது, காலம் கனியட்டுன்னு காத்துட்டுருக்கார், பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கார். வசுதேவனை சேவிக்கணும், பார்க்கணும்னு அவருக்கு ரொம்ப பிரியம். மதுராவில் இருக்கிற சில பக்தர்கள் மாதிரி அவரும் ஒரு பக்தர். அதே மாதிரி தன்னுடைய பக்தருடைய கோரிக்கை அந்த பகவான் செவி கொடுத்து கேட்காமல் இருப்பாரா? அதற்காக ஒரு காலம் வருகிறது. தன்னுடைய சக்தியால் நிறைய பேர் அனுப்பிச்சு பார்க்குறான் கம்சன். பெரிய பெரிய அசுரர்கள் வேறு வேறு விதமாலாம் போய் பார்த்து கோகுலத்தில் போய் எல்லாரையும் கொன்னுடுறார் கிருஷ்ணர். பூதகி, பகாசுரன், நிறைய பேர் சகடாசுரன், நிறைய பேர் எல்லாரையும் கொன்னுடுறார் கிருஷ்ணர். அதனால் என்ன பண்ணுறான் இப்போ கம்சன், நாம் கோகுலத்துக்கு போகக்கூடாது, அந்த பலராமனையும் கிருஷ்ணன் இங்கே வர வைக்கணும். அதுக்காக ஒரு நாடகம் பண்ணுவான். ராஜசு யாகம்னு நாம் ஒரு யாகம் பண்ணுற மாதிரி பெரிய ஒரு அறிவிப்பு கொடுக்கும். தண்டோரா போட்டு எல்லாரையும் கூப்பிடுறோம். தன்னுடைய மருமகன்கள் தானே, இவர் மாமா மருமகன்களையும் இந்த ராஜசு யாகத்துக்கு கூப்பிட்ற மாதிரி கூட்டு அந்த யாகத்துக்கு அவள் வரைச்சே அவளை வேறு வேறு விதமான ஆயுதங்கள், யானை, அது மூலமாக அவளை கொல்லணும்னு அவன் தன்னுடைய வியூகத்தை போட்டுண்டு யாரை அனுப்பி போய் கிருஷ்ணனை கொண்டு வரலான்னு யோசிக்கிறார். அப்போ தான் அவருக்கு தோன்றுறது, அக்ரூர் மேலே ரொம்ப அவருக்கு நம்பிக்கை. ஏன்னா அக்ரூர் ரொம்ப சாத்வம், கிருஷ்ணனுக்கு பிரியம்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் இவர் ராஜாவுக்கு விசுவாசமாக இருக்கிறதுனால அக்ரூர்கிட்ட சொல்கிறார் கம்சன், நீர் போய் கிருஷ்ணனையும் பலராமனையும் இந்த மாதிரி யாகத்துக்கு மாமா அழைத்து வர சொன்ன அப்படின்னு கொண்டு வரோம். அக்ரூருக்கு தெரியாதா? சரி, தானே மிருத்யோ கூப்பிட்றான். நன்னதான் என்ன, நமக்கு கிருஷ்ணனை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுன்னு அவர் ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு பரம சந்தோஷம்னா, இந்த மகாபாவி கம்சன்கிட்ட இத்தனை நாளாக நாம் கைங்கரியம் பண்ணோமே, இப்போது அந்த கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் கைங்கரியம் பண்ண போகிறோம்னு அவ்வளோ அளவிட முடியாத ஆனந்தம். அந்த ரதத்தை பூட்டி குதிரைகளை எவ்வளவு அடித்து விரட்டுறாரோன்னா
அந்த ரதத்தோட வேகம் அக்ரூருடைய மனோவேகத்தை விட ஜாஸ்தியாக போகிறதுன்னு சொல்கிறார். அவ்வளவு ஆனந்தம் இருக்குது. அக்ரூர் போய் இங்கேருந்து போய் கோகுலத்தில் போய் வசுதேவர் தேவகி போய் இவர் நந்தகோபர் நம்ம யசோதா மாதாவை போய் பார்த்து அவளெல்லாம் சேவிக்கிற அக்ரூரை இந்த மாதிரி யாகத்துக்காக நான் கிருஷ்ணனையும் பலராமனையும் கொண்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். அவளுக்கு முதல்ல கொஞ்சம் மனசில் இருந்தால் கூட அக்ரூர் வந்திருக்காருங்கிறதுனால நந்தகோபர் அவருக்கு நிறைய மரியாதையெல்லாம் கொடுத்து அவருக்கு பாத சேவையெல்லாம் பண்ணி கிருஷ்ணனையும் பலராமரையும் அவர் கூட சேர்த்து அனுப்பிச்சி வைக்கிறார். அவர் இவ்வளோ பெரியவர் அதிதியாக வந்திருக்கார் இல்லையா. கிருஷ்ணரும் பலராமனும் அக்ரூருக்கு பாத சேவையெல்லாம் பண்ணி அவரை நமஸ்கரித்து அவருக்கு மரியாதையெல்லாம் கொடுத்து கிருஷ்ணர் அவ்வளோ ஆனந்தமாக அக்ரூரோட வரார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அக்ரூர். அவர் அங்கேருந்து மதுராவுக்கு கொண்டு வரார். மதுராவுக்கு கொண்டு வந்து அந்த எல்லாரையும் காமிக்கிறார். எல்லாரையும் யார் யாரெல்லாம் கிருஷ்ணர் பார்க்கணும்னு சொன்னாரோ அவளெல்லாம் மாலாக்காரர், சந்தனக்காரர், கூனி எல்லாரையும் காமிச்சிட்டு அப்படி வந்தான். எல்லாரையும் பார்த்துட்டு போய் ஒரு தடங்களையாக முடிக்கிறார். குவலையாபிடம் யானையை கொள்கிறார். முட்டிகன் சாமுன்கிற அந்த மல்லர்கள் அனுப்புகிறான், கொள்கிறார். கடைசியில் யுத்தம் கம்சமாமாவுக்கும் கிருஷ்ணருக்குமே யுத்தம். கம்சமாமாவை கொண்டுடுறார். அக்ரூருக்கு என்ன சந்தோஷம்னா, நம்ம இந்த பாபிகிட்ட கைங்கரியம் பண்ணதுக்கு பகவானுக்கு எங்கே ஒரு பாக்கியம் கிடச்சிதுன்னு அவ்வளவு சந்தோஷத்தில் இப்போ அப்படி பெரிய கைங்கரியம் பண்ணார் அந்த அக்ரூர். நான் என்ன அவ்வளோ பெரிய கைங்கரியம் பண்ணியிருக்கேனா? அக்ரூர் மாதிரி கைங்கரியம் பண்ணியிருந்தேன்னா இந்த ஊரில் இருக்க தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அழைத்து வர சென்றேனோ அக்ரூரை போலே அப்படின்னு சொல்கிறார் ராமானுஜர். ரொம்ப அனுபவித்து கேட்குறார். அடையப்பா சொல்லுங்க, மேலே சொல்லுங்க அப்படிங்கிறார். அடுத்த வாக்கியம் சொல்கிறா, அகமொழிந்து விட்டேனோ விதுரரை போலே. விதுரர் பெரிய ஞானி. ததுராஷ்டர் கூட சபையில் இருக்கார், பெரிய ஞானி. விதுரர் நீதினே மகாபாரதம் தனியாக இருக்குது. அவ்வளோ ஞானம் நீதியெல்லாம் சொல்கிறார் விதுரர். ததுராஷ்டனுக்கு கண்ணு மாத்திரம் இல்லை, புத்தியும் கிடையாது. புத்திரபாசத்தினால புத்தியும் போய் தப்பாக பண்ணுறதுனால தான் அவ்வளோ பிரச்சனையே வருது. விதுரர் எவ்வளோ சொல்லி பார்க்குறார், கேட்க மாட்டேங்கிறார். ஸோ கண்ணர் மகாபாரதத்துக்கு தொடங்கிறதுக்கு முன்னால் திரௌபதி கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். என்ன பிரார்த்தனை பண்ணுறாருன்னா, கிருஷ்ணா இந்த யுத்தம் வேணுமா கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறார். எங்கள் 5 பேருக்காக ஒரு காரியத்துக்காக இவ்வளோ பேர் யுத்தம் பண்ணிக்கணுமா, இவ்வளோ பேர் மடியணுமா, இது என்ன தர்மம் என்ன யோசிக்கிறார். ஏன்னா அவள் தேவ கன்னி, அவள் யஜ்யத்துலேருந்து வந்தவ, தர்மத்துலேருந்து விலக மாட்டா, தர்மத்தை யோசிக்கிறா. பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறா, கிருஷ்ணா நீ சொல்லு அப்படின்னு. கிருஷ்ணர் சொல்கிறார், நீ சொல்லு, யுத்தமே உனக்காகத்தான், உனக்கு ஏற்பட்ட அந்த அபராதத்துக்காக அந்த யுத்தமே, நீ யுத்தம் வேண்டாம்னா யுத்தம் வேண்டாம். இல்லை கிருஷ்ணா நீ போய் துரியோதனன்கிட்ட பேசிப்பார், எங்களுக்கு ஏதோ 5 பேருக்கு ஏதோ ஒரு இடத்த கொடுத்து நாங்கள் 5 பேர் இருக்கிற மாதிரி ஏதோ கொடுத்தாங்கன்னு நாங்கள் இருந்துட்டு போகிறோம், இதுக்காக இவ்வளோ பேர். அதுதான் திரௌபதி தர்மத்தை யோசிக்கிறா. ஆகையினால தேவகண்ணி இல்லையா. துருபதன் மகள் இல்லையா. துருபதன் மகளை துஷ்டத்தும்னன் உடன்பிறப்பை இருமகடை என்றாய் அன்றோ அந்த வெள்ளி வார்த்தா சொல்கிறார். துருபதன் மகள், துருபதன் தவம் பண்ணி பெற்றவள் இல்லையா. எப்படிலாம் கேட்டால் அதே மாதிரி பிறக்கிறாவ. அப்போது கிருஷ்ணர் சொல்கிறார், சரி நான் போகிறேன். ஐவருக்காக அந்த நாய் ஓலையும்பா அதை சாத்தின்னு போகிறார். எவ்வளோ பெரிய பகவான், எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறவர், இந்த ஐவருக்காக கீழே இறங்கி தூது போகிறார். அசலானுக்கு செய்கிற வேலை நாய் வேலைம்பா,
தூது போகிற ஓலை என்னென்னா, அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க தூது போகிறதுக்கு, இந்த காலத்து மாதிரி தொலைபேசி உபகரணங்கள்லாம் கிடையாது. ஒரு ஆளை தூது அனுப்புறதுக்கு கொடுத்து அவள் கையில் அந்த ஓலையை கொடுத்து அனுப்புவானாம், கழுத்தில் கட்டி விடுவான். அவள் போய் அந்த ஓலையை கொடுத்துட்டு அதுக்கு ஏதோ ஒரு பிரசாதம் கொடுத்து விடுவான் அப்படின்னு பேர். அந்த மாதிரி பெருமாள் கழுத்தில் அந்த வன ஓலையை மாட்டின்னு போகிறார், துரியோதன்கிட்ட தூது போகிறார். போய் கேட்குறார், துரியோதனா பாண்டவர்களுக்கு சேர வேண்டிய கொடுக்க வேணாமா? இன்னும் கொடுக்க முடியாதுங்க. சரி 5 பேருக்கு 5 ஊராக கொடு, சொத்து வேணாம் 5 ஊர் கொடு, அதெல்லாம் ஒன்றும் முடியாது. சரி 5 பேர் இருக்கிறதுக்கு 5 வீடாவது கொடு, அவள் 5 பேர் அந்த வீட்டில் இருந்துட்டு போவாள். 5 வீடா? ஊசியமான இடம் கிடையாதுன்றான் துரியோதன். மகா பாவி, நீச்சன். அப்போது நீ விளைவுகளால் சந்திக்கணும். என்ன விளைவு? யுத்தம். எழுந்திருக்கிறார், யுத்தம் தான் அடுத்தது அப்படின்றது. இப்போ தூது வரைச்சே முதல்ல அவருக்கு தெரியும் துரியோதனன் இந்த மாதிரி தான் நீசன். அவன் பிரசாதம் சாப்பிட்றதுக்கு கூட பகவான் எங்கே சாப்பிடுவாரோ அங்கே தான் சாப்பிடுவார். சேராத இடத்துல கை நினைக்க மாட்டார் பகவான். பீஷ்ம பிதாமகருக்கு கஷ்டமே அதுதானே, சேரக்கூடாதத்தில் சேர்ந்து கையை நினச்சதுனால தானே. செஞ்சோத்து கடனுக்காக தான் பீஷ்ம பிதாமகர் இந்த பாவி துரியோதனுக்கும் துஷ்டு கூடயே இருக்க வேண்டியதாகிடுச்சு. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, துரியோதன் விருந்துக்கு கூப்பிட வரைச்சே கூட வாத்துக்கு போக முதல்ல வரைச்சே என்ன பண்ணுறார், விதுரர் திருமாளிகைக்கு போகிறார். விதுரர் பெரிய ஞானி. விதுரர் மூலமாக சில காரியங்கள்லாம் பண்ணிடலான்னு அவர் அப்போயே உத்தேசம் பண்ணிட்டார். கிருஷ்ணர் ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி முன்னால் போகிறாருன்னு அர்த்தம். அது யாருக்கும் தெரியாது, கிருஷ்ணருக்கு தான் தெரியும். விதுரரை போய் அப்படியே போனோன்னே விதுரர் அந்த ஆனந்தத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பரமானந்தம். அப்படியே இங்கே ஓடுறார் அங்கே ஓடுறார், கிருஷ்ணருக்கு ஒரு ஆசனத்தை எடுத்து போடுறார், துடைக்கிறார். அவருக்கு சந்தேகமாக இருக்குது, இந்த ஆசனம் கிருஷ்ணருக்கு சரியாக இருக்குமா? ஏன்னா நான் துரியோதனன் பாவி கூட நானும் சாப்பிட்டவன். கிருஷ்ணருக்கு ஒரு ஆசனம் போட்டானே உடஞ்சி போய், அந்த மாதிரி என்னுடைய ஆசனம் போகக்கூடாதுன்னு தட்டி தட்டி பார்த்து கிருஷ்ணருக்கு போடுறான். கிருஷ்ணர் விதுருடைய பிரேமத்தை பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறார். கிருஷ்ணர் உட்காந்துக்கிறார். கிருஷ்ணருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கொடுக்கறதுன்னு. பழத்தையாக கொடுக்கலாம், அமிர்தம் பண்ணலையே. திருண்டு அவருடைய பாரியால் பழத்தை கொண்டு வந்தால், இவர் அவசரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, அவ்வளோ ஆனந்தத்தில் என்ன பண்ணுறதுன்னு நம்ம தலையும் தெரியல வாலும் புரியல. பழத்தை உரித்து தொலியை கொடுக்குறார், பழத்தை கீழே போடுறார். கிருஷ்ணர் ரொம்ப ஆனந்தமாக வாங்கி சாப்பிட்றார். விதர் கேட்குறா, கிருஷ்ணன் நன்னா இருக்கா கேட்குறார். கொடுக்கறது தொலி, பழம் கீழே போடுறார், அது கூட தெரியல. கிருஷ்ணர் ரொம்ப அமிர்தமாக இருக்குது விதுரா அப்படின்னு எல்லாத்தையும் தொலியை சாப்பிட்றார். சாப்பிட்டு சபைக்கு வந்துடுறார். எல்லாம் முடிஞ்சது. துரியோதனன் நீசன், மகாபாபி, கிருஷ்ணர் அவமானப்படுத்துகிறான். விதுரர் சொல்கிறார், துரியோதனா கிருஷ்ணர் அவமானப்படுத்துறியே அப்படின்னா, விதுரரை அவமானப்படுத்துகிறான் துரியோதனன். நீர் பாண்டவாளுக்கு இது பண்ணுறீர், நீர் கூட பிறந்தவா இருந்தாலும் தாயாரை பற்றி சொல்லி, விதுரர் தாயாரை பற்றி சொல்லிடுறான் துரியோதனன். மகாபாவி, நீ என்ன சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, என்னுடைய தாயாரை சொல்லிட்டியே அப்படின்னு கோச்சுண்டு அவர் கிளம்புறார். கிளம்புனோடனே கிருஷ்ணர் இதான் சமயம்னு கரெக்டாக அந்த அக்னி அங்கே பற்ற வச்சுறார். துரியோதனா, நீ என்ன யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்க தெரியுமா? விதர் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பெரிய யுத்த மகாவீரர், அவர் இல்லாமல் உன்னால் யுத்தம் பண்ண முடியுமா அப்படின்னு விதுரரை புகழ்ந்து துரியோதனால் காமிச்சு கொடுத்துட்றார். அவருடைய விதுருடைய வில் தான் உனக்கு ரட்சகம், நீ அவரை போய் பயிற்சிக்கிறியே அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர். ஞாபகப்படுத்துகிறார் விதுரருக்கு. கிருஷ்ணா, நல்ல நேரத்தில் ஞாபகப்படுத்தினேன், என்னுடைய வில் இந்த பாவிக்கு உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு விதுரர் வில்ல சபையிலே முடிச்சிடுறார், உடைச்சிடுறார். விதுரர் வில் முடிஞ்சது, அவ்வளோதான் காரியம். கிருஷ்ணர் வந்த காரியம் முடிஞ்சது. இப்போ விதுரர் அந்த வில் வச்சுருந்தாருன்னா அர்ஜுனாலெலாம் யுத்தமே பண்ண முடியாது. விதுரர் வில் இருக்கிற விதுரம்னால யாருமே யுத்தம் பண்ண முடியாது. அவ்வளவு
விதுரருடைய வில்லுக்கு சக்தி. ஆகையினால அந்த விதுரர் வில் உபயோகப்படாமல் போகிறதுக்கு என்ன காரியமோ அதை கிருஷ்ணர் பண்ணிட்டார். விதுரரையும் கடாட்சித்தார். விதுரருடைய அந்த அன்னம் சாதிச்சார், அதுக்கு எவ்வளோ ஏத்தம்னா விதுரான்னானி புபுஜேங்கிறார் வியாசர் மகாபாரதத்தில். விதுரான்னானி புபுஜே பகுவச்சனம் ஏற்றி சொல்கிறார். அந்த அன்னத்தை விதுரர் சொல்லி விதுரங்கிறார், அன்னத்தை என்ன சார் விதுரான்னானி புபுஜேங்கிறார். விதுருடைய அன்னத்துக்கு எவ்வளோ ஏத்தம்னா அவருடைய அன்பால் கொடுக்குறார் இல்லையா, அந்த அன்னத்தினுடைய மதிப்பை அளவிடவே முடியாது. அவ்வளோ ஏத்தமாக பெருமாள் உகந்து ஏற்றுக்கிறானாம். இன்றைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவருடைய திருமாளிகையில் பகவானுக்கு அந்த போஜ்யாசனம் சாமிக்கிறதுலே விதுருடைய யாரெல்லாம் சொல்கிறா, யா பிரீதி விதுரார்ப்பிதே பாரத்வாஜ சம்பிதேன்னு சபரி இவாள்லாம் சொல்லி தான் நாம் சாதிக்கிறோம். அவர் கொடுத்த மாதிரி, பாரத்வாஜ மகரிஷி கொடுத்த மாதிரி, சபரி கொடுத்த மாதிரி சொல்லி நாம் சாதிக்கிறோம். அது மாதிரி ஏற்றுக்கணும் பெருமாளுக்கு சாதிக்கிறோம். அவ்வளோ ஏத்தம் விதுரான்னானி பூஜை. அதனால் ஏன்னா விதுரருக்கு தன்னுடைய மனசில் ஒரு அகங்காரமே கிடையாது. அதைத்தான் சொல்கிறேன், அந்த மாதிரி பக்தியோடு நான் பண்ணி கொடுத்தேனா அகமொழிந்து விட்டேனோ விதுரரை போலே அப்படின்னு 2வது வாக்கியம் ரொம்ப அருமையான வாக்கியம். 3வது வாக்கியம் தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியைப் போலே அப்படிங்கிற. அதாவது சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னா, நம்முடைய சம்பிரதாயத்தில் நிறைய சம்பிரதாய விஷயங்கள்லாம் சொல்கிறது சாஸ்திரங்கள். ஏதாவது இதில் இல்லாத விஷயங்கள் இருந்துன்னா நீங்கள் ஆற்றுல இருக்கிற அந்த பெரிய ஸ்திரீகள்கிட்ட கேட்டுங்கன்னு சொல்லிடுற கடைசியாக. ஏன்னா அவளுக்கு சம்பிரதாய விஷயங்கள் சாஸ்திரங்கள்லாம் அவளுக்கு தெரியும். அவள் படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவள்லாம் அதை ப்ராக்டிக்கலாக பண்ணிகிட்டே வந்திருக்கிறவா. தலைமுறையாக பாட்டிக்கு பாட்டி பேத்திக்கு சொல்லுவா, பேத்திக்கு சொல்லுவா. அப்படி வந்ததுனால அதில் குறைபாடே இருக்கிறதில்ல. பெரியவா சொல்லி கொடுத்துன்னு வந்தது. நாம் எப்படி சொல்கிறோம், முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. உண்மையாகவே அதை கடைபிடிக்கிற யாருன்னா ஸ்திரீகள் தான். ஸ்திரீகள் ஒரு காரியம் பண்ணுறான்னா காரியம் பண்ணுறது கஷ்டம், ஆனால் பண்ணினா ஸ்ரத்தையாக பண்ணுவாள். அதான் வித்தியாசம். புருஷா ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கும் ஸ்திரீகள் ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கும் வித்தியாசம் ஸ்ரத்தையில் இருக்கும். ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணுவாள். இப்படி வைக்கணும், அப்படி வைக்கணும், அதை வைக்கணும், ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணுவாள், அபிமானத்தோடு பண்ணுறாள். ஆகையினால இந்த ஏற்கனவே நாம் சொன்னோம் இல்லையா, இந்த மதுராவில் நிறைய பேர் இருக்கா கிருஷ்ணர் மேலே உள்ள பக்தியாக இருக்கு. அந்த மாதிரி மதுராவில் சில ரிஷி பத்னிகள்லாம் இருக்கா. அவளுடைய பர்த்தாலாம் ரிஷிகள் வேத விற்பனர்கள். ஆனால் மதுராவில் இருக்கா. கம்சமாமா ஊரில் இருக்கிறச்சு அவள் எப்படி கோகுலத்துக்கு போகிறதுக்கு பாக்கியம் கிடைக்கும். ஆனால் அவளுக்கு எப்போவுமே கிருஷ்ணர் மேலே பிரியம். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு இருக்கா. எப்படி பார்க்க போகிறோம் கிருஷ்ணாவுன்னு? இங்கேருந்து எங்களால் வரவே முடியாது, மதுரா விட்டு நாங்கள் எப்படி போகிறது? இந்த கம்சன் விடமாட்டானே, எங்கள் ஆற்று பத்தாலாம் எப்படி வருவா, வரத்துக்கு முடியாது, நாங்கள் எப்படி பார்ப்போன்னு அப்படின்னு மனசில் கிருஷ்ணரையே நினச்சின்னு இருக்கா சில ரிஷி பத்னிகள். யாராக இருந்தாலும் அந்த பக்தர்களுக்கு பகவான் கருணை பண்ணாமல் இருப்பா. அவளுக்கும் கடாட்சம் பண்ணுற ஒரு நேரம் வந்தது. அப்போது இந்த ரிஷிபத்தினுடைய பர்த்தா ரிஷிகள்லாம் சில ஒரு யாகம் பண்ணுறதுக்காக அந்த மதுராவுக்கும் அந்த கோகுலத்துக்கும் நடுவில் ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு காலகட்டம் வருது. அப்போ அவள்லாம் புரட்சி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம். நாம் அங்கே போகிறோம், அங்கே போனால் கிருஷ்ணர் வருவாரா, வந்தால் பார்க்கலாமா அப்படின்னு நினச்சிட்டே போகிறேன். இதெல்லாம் தான் பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனை பகவான் காதில் விழாமல் இருக்குமா? பக்தவத்சரன் காதில் பக்தாவுடைய பிரார்த்தனை விழாமல் இருக்குமா? அதே மாதிரி வாழலாம் போகிறா. கிருஷ்ணர் பலராமெல்லாம் அந்த பசுக்களை மேய்ச்சுண்டு அப்படியே வந்துட்டு விளையாண்டுருக்கா. அப்போது கிருஷ்ணர் அங்கே ஒரு மரத்து மேலே ஏறி எல்லாரையும் அனுப்பிச்சிட்ருக்கார். அவர் மாத்திரம் மரத்து மேலே உட்காந்து பார்க்குறார். அங்கே ரொம்ப தூரத்தில் இந்த ரிஷிகள்லாம் யாகம் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. அங்கே பெரிய கூட்டமாக இருக்குது.
பார்த்தோன்னே கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருது இவா அந்த ரிஷிகள் தான். என்ன பண்ணுறா, மத்தியான வேலையாக இருக்குது, பசியாக ஆகிட்டோன்னே கிருஷ்ணர் என்ன பண்ணுறார், தன்னுடைய தோழர்கள்லாம் கூப்பிட்டு, நீங்கள் ஒன்று பண்ணுங்கோ, எல்லாருக்கும் பசிக்கிறதுங்கிற இல்லையா, அங்கே தூரத்தில் நான் பார்க்குறேன், அங்கே ஒரு யாகம் பண்ணிட்டு இருக்கா, நீங்கள் அங்கே போய் இந்த மாதிரி அவள்கிட்ட சொல்லுங்கோ, இந்த மாதிரி கிருஷ்ணரும் பலராமனும் வந்திருக்கா, நாங்கள்லாம் அவள் கூட வந்திருக்கோம், எங்களுக்கு பிரசாதம் வேணும், கிருஷ்ணருக்கும் பலராம பிரசாதம் வேணும், எங்களுக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுங்கன்னு கேளுங்கோ, அவள் தருவா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லிடுறார். எல்லாம் சொல்லிடுறார், நல்ல ஸ்பஷ்டமாக சொல்லிடுறார். இவள் எல்லோரும் போகிறா, போய் அங்கே போய் எங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் கிருஷ்ணரும் பலராம கூட வந்திருக்கோம், எங்களுக்கு வேணும் பிரசாதம், கிருஷ்ணருக்கும் வேணும் பிரசாதம் வேணும், எல்லாம் கொடுங்கோ அப்படின்னு கேட்குறான். அவள் ரிஷிகள் எல்லாம் சம்பிரதாயம் பார்க்குறவா, நீ யாகமே முடியல, யஜ்யமே முடியல, பூர்ணாதியாக இல்லை, அதுக்குள்ளே நீ அதை கூட இதை கொடுங்குற, அதெல்லாம் ஒன்று தர முடியாப்போ அப்படின்ட்டு உடனே எல்லோரும் ரொம்ப வருத்தம் திரும்பி வரா. இன்னும் எல்லோரும் இப்படி சோகமாக இருக்கேள், கிருஷ்ணா நீ என்னமோ அவள் கொடுப்பான்னு, அவெல்லாம் ஒன்று தர முடியாது, நீ சொன்னடா கிருஷ்ணன், அம்மா கிருஷ்ணன் பலராமன் வந்திருக்கான், நாங்கள் பலராமன் தோழர்கள் எல்லாம் சொன்னாவான்னு, யாகமே முடியலை, அதெல்லாம் ஆகலை, அதனால் அவன் தர முடியாது. ஓஹோ, நீங்கள் தப்பன்ட்டேள், நீங்கள் போய் அந்த ரிஷிகள்கிட்ட கேட்டுருக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணுங்கோ, அப்படியே பின்னால் போங்கோ, அந்த பின்னால் மடப்பள்ளியில் அந்த ரிஷியோட பத்தினிகள் தான் திருமணப்பள்ளி கைங்கரியம் பண்ணிட்டுருப்பா, பிரசாதம்லாம் அவள் தான் பண்ணிட்டுருப்பா, நீங்கள் அவள்கிட்ட போய் சொல்லுங்க, இந்த மாதிரி கிருஷ்ணரும் பலராமன் வந்திருக்கா, நாங்கள்லாம் அவள் கூட வந்திருக்கோம், கிருஷ்ணருக்கும் பலராமனுக்கும் பசியாக இருக்குது, பிரசாதம் வேணும், எங்களுக்கும் வேணும்னு கேளு, அவள் எல்லாம் தருவா அப்படின்னு. சரிட்டு அதே மாதிரி பின்னால் வழியாக போகிறான். பின்னால் வழியாக போய் அந்த ரிஷிபத்தினிகளை பார்த்து, இந்த மாதிரி கிருஷ்ணரும் பலராமன் வந்திருக்கா, கிருஷ்ணர் வந்திருக்காரா, பலராமன் வந்திருக்காரா, எங்கே இருக்கார் அப்படிங்கிறாள். அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், இத்தனை காலமாக பார்த்துட்டு இருந்தோமே கிருஷ்ண பலராமன், அவளே பார்க்க போகிற சந்தோஷம். எங்கள் பிரசாதம், வாங்க வாங்கோ, எல்லா பிரசாதத்தையும் எல்லா பத்திரிகளும் தூக்கிறா, தூக்கெல்லாம் ஒரு தொத்தரவுன்னு எடுத்துக்கிறா. ஆனால் அந்த ரிஷிபத்னிகள்லாம் தர்மத்தை கடைபிடிப்பவர்கள். அவள் அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு பின்னால் வழியே போகல, எங்கே யாகம் நடக்கிறதோ அந்த இடத்து வழியே வெளில போகிறான், பின்னால் வழியே போகல. அப்போது அங்கே இருக்கிற அந்த ரிஷிகள்லாம் தன்னுடைய பத்னிகளை கேட்குற, நீங்கள் எப்படி போகலாம், என்ன சுவாமி நீ ரெண்டே யாகம் பண்ணுற, யஜ்ய புருஷன் நேரில் வந்திருக்கார், நீ யஜ்யத்தில் கொடுத்தா அங்கே போனான்னா யஜ்ய புருஷர் இங்கே வந்திருக்கார், கையிலே கொடுத்தா என்ன சுவாமின்றான். அதுதான் ஞானம். யாகம் பண்ணுறோம், பிரசாதம் கொடுக்குறோம், யஜ்ய புருஷருக்கு தானே போய் சேருது. யஜ்யேர யஜ்யமய வந்த தேவாங்கிறது வேதம். எல்லா யாகங்களுடைய பண்ணக்கூடிய அந்த ஆகுதி எதெல்லாம் சேவிக்கிறாளோ, நீங்கள் எந்த தேவதைக்கு சேர்த்தாலும் கடைசியில் போய் எங்கே போய் சேரும், அது ஸ்ரீமன் நாராயணன், அவர் தான் யஜ்ய புருஷன், அவர்கிட்ட தான் போய் சேரப்போகுது. அவரே நேராக கிருஷ்ணராக வந்திருக்கார், நீ அவர்கிட்ட கொடுக்காமல் இதில் போட்டிருக்கேன்ட்டா. அவளுக்கு ஞானம் இருக்குது, அவள் வேதங்கள் வேதாந்தங்கள்லாம் படித்ததில்லை, ஆனால் அந்த அர்த்தம் அவளுக்கு தெரியுது. இவள் படித்தவா, வேதத்தை உடைய படித்தவா, ஆனால் அதனுடைய தாற்பயம் புரியல, உள்ள அர்த்தம் புரியல, அவளால் நிறுத்த முடியல. அவள் எல்லோரும் சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஒரே ஒரு ரிஷி மாத்திரம் தன்னுடைய தர்மபத்தினியை கையை பிடிக்கிறார், நீ போகக்கூடாது, நான் உன்னுடைய பர்த்தா, நான் உனக்கு கட்டளையிடுறேன், நீ போகக்கூடாது அப்படிங்கிற. அப்போது அந்த பெண்மணி சொல்கிறா, சுவாமி சந்தேகமே இல்லை, நீர் என்னோட பர்த்தா தான், நான் உங்கள் பத்தினி தான், இந்த சரீரம்தான் உமக்கு அடிமை, ஆனால் இந்த ஆத்மா உமக்கு அடிமை இல்லை. இந்த ஆத்மா பகவானுக்கு தான் அடிமை, கிருஷ்ணருக்கு தான் அடிமை, அது உமக்கு சொந்தம் கிடையாது. இந்த ஆத்மா பகவானுக்கு தான் சொந்தம், அதனால் அதை நீர் கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு அங்கேயே பிரார்த்தனை பண்ணுறா. கிருஷ்ணா அப்படிங்கிறா, அப்படியே பரவச்சிரா அந்த பெண்மணி. அந்த ஒரு பெண்மணி கிருஷ்ணனுக்காக தன்னுடைய தேகத்தை விட்டுடுறா. தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியை போலே. எவ்வளோ உயர்ந்த ஞானம், எவ்வளோ பெரிய பக்தி. பகவான் அங்கேயே கடாட்சித்துறா அந்த பெண்மணியை. மீதி பேரெல்லாம் பிரசாதத்தை கொண்டு போயிடுறா. அந்த மாதிரி நான் பண்ணேனா, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்தினியை போல சொல்கிறா. எவ்வளோ உயர்ந்த கருத்துக்களை சொல்கிறா அந்த பெண்மணி. அனுபவித்து கேட்குறார் சுவாமி ராமானுஜர். ரொம்ப நல்லா இருக்கே, சொல்லும், அடுத்து சொல்லும். தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே அப்படிங்கிறார்.
தசமுகனை சற்றேனோ பிராட்டியைப் போலே அப்படிங்கிறார். தசமுகன்னா யார்? தசமுகன்னா ராவணன் இல்லையா? தசமுக ராவணன். பிராட்டி சீதா மாதா எல்லாருக்கும் தெரியும். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு நான்மறைகள் சொல்லுவாள். திராவிட வேதம் வேறு, நான்மறைகள் வேறு. ஸ்ரீவசனபூஷம் மும்மூச்சுப்படி அதில் ஒரு கிரந்தத்தில் ஒரு வார்த்தை வருது. இந்த ராமாயணம்ங்கிற பேரே அதன்படி சரி கிடையாதுங்கிறார். சொல்ல வந்தது என்ன? சொல்ல வந்தது சிறையிருந்தவள் ஏத்தம். சீதா மாதா சொல்ல வந்தது ராமாயணமே தவிர ராமருடைய ஏற்ற சொல்ல வரல அப்படின்னு அந்த அளவுக்கு சீதா மாதா சொல்கிறார். ராமரும் புருஷோத்தமர் அவருடைய ஏற்றத்தை சொல்கிறது. ஆனாலும் அதை விட சீதா மாதாவுடைய ஏற்றத்தை சொல்ல வந்ததுன்னு சொல்கிற அர்த்தம். அப்படி அர்த்தம் அது. புருஷர்களே உயர்ந்தவன் புருஷோத்தமன் இல்லையா? அதை காமிக்கிறதான ராமாயணம். இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ராமாயணம், இப்படி இருக்கக்கூடாதுங்கிறது மகா. அவ்வளோதான். சிறையிருந்தவள் ஏத்தம்ங்கிற ஸ்ரீவசனத்தில் அந்த சீதா மாதாவுடைய வைபவத்தை சொல்ல வருது இல்லையா? சீதா மாதாவுக்கு எவ்வளோ ஏத்தம். அந்த தேவலோக பெண்கள் சிறையில் இருக்காள் இல்லையா? அவள்லாம் மீட்கிறதுக்காக தான் சிறைக்குள்ளே போகிறான். சாட்சாத் க்ஷமாம் கருணையாம் கமலாமிவான்யாம் பூமி பிராட்டியோட அம்சமாக பிறந்தவள் சீதா மாதா. அவள் அந்த ராமனுடைய அசோகவனத்தில் அந்த சீதை பிராட்டியார் வனத்தில் கட்டுப்பட்டு இருக்கா. எதற்காக? அந்த தேவருடைய ரட்சகத்துக்காக, அந்த தேவ பெண்களை விடுதலை பண்ணுறதுக்காக தான் சிறைக்குள்ளே இருக்கா. அப்போ தான் ராவண சம்ஹாரமாகும். பெருமாள் ரட்சிக்கணும் இல்லையா? ஆனாலும் மாதா லோகத்துக்கே மாதா. இந்த ராவணனை எப்படியாவது ரட்சிக்கணுமேன்னு மாதா. அதுதான் மாதா. காக்காசுரனுக்கே கடாட்சம் கொடுத்தவளையா? தன்னுடைய மார்பை புண்படுத்தின இந்திரனுடைய புத்திரனான அவன் ஒரு காக வடிவெடுத்து தாயாருடைய மார்பையை புண்படுத்துகிறான். தாயார் முடியாமல் கஷ்டப்பட்டு திடுறா. அப்போ பெருமாள் பார்த்து அம்பு எடுத்துடுறார். அவன் எங்கெல்லாமும் சுற்றி போகிறது, காகம் துரத்துறது. கடைசியில் மாதா காதில் வந்து விழறான். ஜெயத்ரதன் காதில் விழுறான். அப்போது சொல்கிறா, அவனை ரட்சி கொடுங்க, பரவாயில்ல. அதான் மாதா. தன்னை துன்புறுத்தவர்கள் கூட மாதா தண்டனை கொடுக்காமல் ரட்சிக்கிறதுக்காக பார்க்குறா. இந்த மாதிரி இந்த ராவணன் தன்னை தூக்கிட்டு வந்தால் கூட அவனுக்கு எவ்வளோ சொல்லி பார்க்குறா. அவனை ரட்சிக்கிறதுக்காக சொல்லி பார்க்குறா. சுபாவோ துரதிக்கிரமா என்ன பண்ணுறது இல்லையா? அந்த பிராட்டியார் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அது முடியலை, அவனை ரட்சிக்க முடியலை. ஆனாலும் அவனை ரட்சிக்கிறதுக்காக தாயார் முயற்சி பண்ணாள் இல்லையா? அதுதான் விசேஷம். எவ்வளோ உயர்ந்த எண்ணம். தன்னை தன்கிட்ட அபராதப்பட்டவர்கள் கூட ரட்சிப்பா மாதா. அதுதான் மாதாவுடைய உயர்ந்த குணம். அந்த மாதிரி பிராட்டி தசமுகனை சற்றேனோ பிராட்டியை போலேன்னு சொல்கிறா. அவ்வளோ உயர்ந்த ஒரு அனுபவம். அப்படியாக இந்த இதோட இன்றைய நிகழ்ச்சியை பூர்த்தி செய்வோம். மறுபடியும் நாளை அனுபவிப்போம். ஸ்ரீமத்யை விஷ்ணுஜித்தாயை மனோநந்தனஹேதவ நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யஸ்ரீ நித்யமங்களம். ஸ்ரீமதே ரமஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினி பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம். ஆச்சாரியன் திருடிகளே சரணம். ஜீயர் திருடிகளே சரணம்.